சார் பாமகவோட மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அருண்மொழி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, கருணாநிதி நேரம் இருந்திருந்தா வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது திமுகவுக்கு ஆதரவான அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. மீண்டும் அந்த பொருந்தா கூட்டணி ஒன்னா சேர்ந்து சார் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த இடும்பவன கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நயன்தாரா கூட்டம் வருது, சந்தானம் வடிவேலு கூட்டம் வரதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு விஜய் விமர்சிச்சு பேசி தலைவா பட பிரச்சனையோட விஜய் அனில் மாதிரி உதவினியா அடிச்சு நொறுக்குவேன் தலைவா படத்தன்னு ஜெயலலிதா நொறுக்கினாங்க. அப்பந்தான் அந்த கிண்டல் அடிப்பானே, அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாற்றம்மா. குழப்பா மனச்சாட்சியோட சொல்லுங்க ஜானாரிக்கு சாமி, சீமான் கிட்ட நீங்க கெஞ்சுறீங்களா இல்லையா? பேசி விட்டுருங்க விஜயை பற்றி. விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுறீங்க விஜயை பற்றி. விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, ஈரம் மண்ணும் ஏற்கட்டின் சாம்பலம் தான் இருக்கு. விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்து விட்டார். நோட்டா ஜெயிக்கும், நோட்டாவுக்கு வரலாற்றில் அதிக ஓட்டு வரும். அறிவு நாணயமற்ற சகோதரர்களே, 14 ஜெயலலிதா சீரோ ஆக்கிட்டாங்க விஜய. விக்கிரவாண்டியில கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தார். நான் தான் சொன்னேன், காசுக்கு விஜயால பிரயோஜனம் கிடையாதுன்னு. விஜய் ஒரு மேட்டரும் கிடையாது, ஃபேக்டரும் கிடையாது. சீமான் நிரூபிச்ச 8.2 ரியல், நீங்க 26ல நிரூபிச்சா அது ரியல். இப்ப விடுறதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட 8.2க்கும் காகித புலி விஜய்க்கு வித்தியாசம் தெரியாம ரீல் விடுறவங்க எல்லாம் இந்த அறிவு. டேக்கோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார் பாமகவோட மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் அருண்மொழி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, கருணாநிதி நேரம் இருந்திருந்தா வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது திமுகவுக்கு ஆதரவான மனநிலையை போயிட்டு இருக்காங்களோ? அவங்க அதிமுக கூட்டணியில் வெற்றி இல்லைன்னு உணர்றாங்க. தயவு செய்து அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகை நண்பர்கள், நான் சொல்கிறத டேட்டாவோட பாருங்கள். என் மீது விமர்சிக்கக்கூடிய நண்பர்கள் கூட இதை டேட்டாவை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏசி ரூமில் இருந்து ஒன்று பேசினா ஒன்றும் நடக்காது. தலைவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. அதில் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் தனிச்சு போட்டியிட்டு 4 ஜெயித்தோம், கூட்டணியில் 5 தானே ஜெயித்தோன்னு அந்த கூட்டணியை அடிக்கிறார். ஏன் அடிக்கிறாருன்னா, அதிமுக பாமக கூட்டணி 2009 நடந்தது. டாக்டர் ஐயாவோட ஆதரவில் தென்சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், சேலம் செம்மல எண்ணெய், மயிலாடுதுறை, திருப்பூர் 6க்கு மேற்பட்ட தொகுதிகளை தெளிவாக அதிமுக ரெட்டலை வெற்றி பெற்றது. ஆனால் ரெட்டலையால் ஒரு இடத்துல கூட பாமக வெற்றி பெற வைக்க முடியலை. கஞ்சம் ரெட்டி, கவராநாயுடு, யாதவர், அகமுடையார், உடையார் போன்ற பிசி சமூகங்களும் திருமாவளவனை பயன்படுத்தி ஷெட்யூல் காஸ்ட்டும் காங்கிரஸ் கூட்டணியில் கிறிஸ்தவ முஸ்லீம்களும் பாமகவுக்கு எதிராக போயிட்டாங்க. இதை அதிமுகவால் தடுக்க முடியல. ஜெயலலிதா அம்மையாருக்கே பாமக விஷயத்தில் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை. எடப்பாடியை மட்டும் நாம் குறி வச்சு பேசுகிறோன்னு நினைக்க வேண்டாம். நியாயத்தை தான் நம்ம பேசுவோம். ஜெயிக்கல. 2019 வருது. நான் தான் சொல்கிறேன், 20 சீட்டை அடித்து எடுப்பார் முக ஸ்டாலின்னு சொல்கிறேன். சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் முக ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறேன். 20 அடித்து எடுத்து தூக்குனாரு ஸ்டாலின். நியூஸ் 7ல் விஜயன் நண்பர்கிட்ட தெளிவாக சொன்னேன். அவர் நான் என்னோட நுணுக்கமான அரசியல் பார்வையை தெரிஞ்சுக்கிட்டு எலாபரேட்டாக கேட்டு அதை அப்படியே பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு நியூஸ் 7 விஜயன். இன்னைக்கு சோதரர் புதிய தலைமுறையில் இருக்கிறாரு. விஜயன் பதிவு பண்ணார், இன்றைக்கும் இருக்குது. அதே மாதிரி 2021 முடிஞ்சது. அன்புமணி என்ன சொன்னார் தெரியுமா? எங்களால் 36 சீட்டில் எடப்பாடி ஜெயித்தாருன்னார். 5 சீட்டும் நாங்கள் எங்கள் செல்வாக்கில் தான் ஜெயித்தோன்னார். மீண்டும் அந்த பொருந்தா கூட்டணி ஒன்றா சேர்ந்தா என்ன ஆகும்? இதற்கு இன்னொரு ஆதாரத்தை நான் சொல்கிறேன். 2014 மக்களவையில் தனித்தனியாக நின்னாங்க காங்கிரஸும் திமுகவும். 16ல் ஒன்றா சேர்ந்தாங்க. காங்கிரஸ் கலைஞர் கொடுத்த தொகுதியில் 5 தொகுதியில் தான் வெற்றி பெற்றாங்க. திமுக உதயசூரியன் ரெட்டலை ஏற்று நின்று அத்தனை இடங்கள்லையும் பாதிக்கு மேலே வெற்றி பெற்று 50%க்கு மேலே உதயசூரியன் ரெட்டலையை தோக்கடிச்சு. ஆனால் காங்கிரஸ் ஒரு 10% இடத்துல கூட ஜெயிக்க முடியல. காங்கிரஸால் திமுக ஆட்சி இழந்தது. இது திமுகவின் பார்வை. காரணம் 14ல் தனித்தனியாக பிரிஞ்சு நின்னது. இப்போ 24ல் தனித்தனியாக பிரிஞ்சு நின்று 26ல் கூட்டணி வச்சா ஏற்கனவே வந்த 5 சீட்டு கூட வராத. பொருந்தா கூட்டணியாக போயிருமே, எலித்தவள நட்பா போயிருமே.
அதுவும் ஸ்டாலின் தயாராக இருக்கிறாரு. சேலத்தில் தான் 4 சீட்டு ஜெயித்தாருங்கக்காக பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், எங்கள் ஒரு டென்னிஸ் ஐயா மாதிரி எல்லா ஜாதியாலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவரை அமைச்சராக்கிட்டார். லட்சுமணன் பொன்முடியை அந்த இந்துத்துவ மேட்டரில் ட்ராப் பண்ணிட்டார். அந்த பகுதிக்குள்ளே இருந்து லட்சுமண வன்னியரை ஒரு மாவட்ட செயலாளராக ஆக்கியிருக்காரு ஸ்டாலின். காரணம் விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு. அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. இதை வந்து எக்ஸ் தளத்தில் எடுத்து போடுங்க. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. இதை கூட்டணி கட்சிகளான தேமுதிக உதாரணத்தை எடுத்து பார்த்துக்கலாம், பாமக உதாரணத்தை எடுத்து பார்த்துக்கலாம், என் பாஜக உதாரணத்தையும் சேர்த்து எடுத்து பார்த்துக்கலாம். குறிப்பாக விக்கிரவாண்டி எடுத்துக்கிடுங்க. விக்கிரவாண்டியில் 36% வாக்குகள் அதிமுக எடுத்திருந்தாங்க. மக்களவை தேர்தலில் 2024 விக்கிரவாண்டி செக்மெண்ட்டுக்குள்ள தேர்தலில் அதிமுக போட்டியிடலை. சரி, அது பலகீனம் தான், அது வேற விஷயம். பாமக தங்களுக்கு வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஊடகத்தில் அதிமுக நிற்காத ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதிமுக ஓட்டு பாமகவுக்கு போகிறதுக்குன்னு எத்தனை பாண்டேக்கள் சொன்னீங்களா இல்லையா? பாண்டேங்கிறது ஒரு அடையாளத்துக்கு தான் சொல்கிறேன். பாண்டேங்கிற சகோதரரை சொல்லலை, அவரை குறை சொல்லவும் நான் வரல, கருத்துக்கு தான் வரேன். எத்தனை ஊடகவியலாளர்கள் பேசினீங்க? கடைசியில் என்னாச்சு? 12% வன்னியர் வாக்குகளை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியால் பாமகவுக்கு, எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்தது பாமகவுக்கு போச்சு. 23% இரட்டைலை வாக்குகள் உதயசூரியனுக்கு போச்சு பாமகவுக்கு எதிராக. நான் சொன்னேன் போலரைசேஷன் வரும், 55% தாண்டிடும் திமுகன்னு, 25% டாக்டரையா தாண்டுவாருன்னு சொன்னேன். சீமானுக்கு ஆதரவு கொடுத்தும் 1% தான் வந்தது. நாம் தமிழருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகல. சீமான் எவ்வளவோ பேசியும் டிரான்ஸ்ஃபர் ஆகல. இது மட்டுமல்ல, பலன் நிரூபிக்காத ஒருத்தர் எந்த வாக்கையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு ஆணித்தரமாக சொன்னேன். ஜான் ஆரோக்கியசாமி, மனச்சாட்சியோடு சொல்லுங்க ஜான் ஆரோக்கியசாமி, சீமான்கிட்ட நீங்க கெஞ்சிறீங்களா இல்லையா? பேசி விட்டுருங்க விஜயை பற்றி. விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுறீங்க விஜயை பற்றி. விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு. எருக்கட்டியும் ஈரமண்ணும் எருக்கட்டியும் சாம்பலம் தான் இருக்கு விஜய்க்கு விக்கிரவாண்டியில். சொன்னானா இல்லையானா? சமூக வலைத்தளத்தில் எழுதுனாங்க, விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்து விட்டார், நோட்டா ஜெயிக்கும், நோட்டாவுக்கு வரலாற்றில் அதிக ஓட்டு வரும். அட அறிவு நாணயமற்ற சகோதரர்களே, நோட்டாவுக்கு ஓட்டு குறைவு முந்தைய தேர்தலை விட விக்கிரவாண்டியில். அப்போ விஜய் வெட்டு செல்லாத ஒரு நோட்டு தானே. நான் விஜய்க்கு இழுத்துட்டு வந்துட்டேன், ராமதாஸ் எடப்பாடிக்கே வருவோம். அப்போ எடப்பாடியால் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. 9 தோல்வி ஜெயலலிதா இருக்கும்போதே, 19 தோல்வி எடப்பாடி பன்னீர்செல்வம் இரட்டை தலைமை இருக்கும்போதே. இப்போ ஓபிஎஸும் இல்லாத போது, 21 இருந்த ஓபிஎஸும் இல்லாத போது, இப்போ ஓபிஎஸ் நான் சொல்கிறோம்னா, ஓபிஎஸ்க்கு பறையர் பிரஜாதிகள் செங்குந்தர்கள் மத்தியில் ஒரு சிம்பதி உண்டு. அவரை வச்சு 21 ஓட்டு கிடைச்சிருக்கோம். அந்த இரட்டை தலைமை போன பிறகு அந்த ஓட்டு கிடைக்காது. அப்போ நீங்கள் 5 சீட்டில் எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க? அப்போ ராமதாஸ் எப்படி எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியும்? ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத, ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடியை நம்பி டாக்டர் ராமதாஸ் எப்படி ஜெயிக்க முடியும்? அதான் அனுபவமும் அரசியல் முதிர்ச்சியும் கொண்ட டாக்டர் ராமதாஸ் தெளிவாக பேசினார். தனிச்சு போட்டிட்டு 4 வந்தோம், கூட்டணியில் 5 தான் வந்தோம்னாப்புல. அந்த கூட்டணியும் பொருந்தா கூட்டணியாகி எலித்தோழ நட்பாகி 5 கூட வராது. ஆனால் சௌமியா அன்புமணி அதிமுக இல்லாமல் பெண்ணகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, தர்மபுரி 3லையும் லீடு எடுத்து காட்டியிருக்காங்க. 3 தொகுதியிலும் லீடு எடுத்து காட்டியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு எவிடன்ஸை தர்றேன். பெண்ணகரத்தில் 11,000 ஓட்டு லீடிங் சௌமியா அன்புமணி, தர்மபுரியில் 13,000 ஓட்டு லீடிங், பாப்பிரெட்டிப்பட்டியில் 8,000 ஓட்டு லீடிங். என்ன அதிமுக கூட்டணியிலே அந்த லீடிங் காட்டினாங்க? இல்லை, எதிர்ப்போட்டு பிரியறனால அந்த லீடிங்கை காட்டினாங்க. அதிமுகவோட சேர்ந்து நிற்கும்போது டிஎம்கே 48% ஓட்டு தருமபுரி மக்களவையில் எடுத்திருக்காங்க. தனித்தனியாக நிற்கும்போது திமுகவுக்கு 34% வாக்கு தான் வந்திருக்குது. இவங்க சேர்ந்தா 14% வாக்கு இறுகி பிடிக்குது. அங்கே சேர்ந்தா வாக்கு இறுகி பிடிக்குது. மீண்டும் அதிமுக பாமகவும் சேர்ந்தா கண்டிப்பாக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுக சைடு கன்சால்டேட் ஆகும். திமுக விருதாம்பிகை மனோஜ், குருவுக்க சகோதரி மகன், குருவுக்க மகா, இவங்களுக்கு சீட்டை கொடுத்து ப்ரோவன்னியர் பண்ணலாம். குருவுக்கு இமேஜ் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். வேல்முருகனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம், தமிழ் தேசிய இது மீண்டும். அப்போ ராமதாஸை 2009, 19, 21 தோக்கடித்த வீகப்படி மிக தெளிவாக அதிமுக பாமக கூட்டணி போனால் ஸ்டாலின் தோக்கடிச்சிருவார்.
ஒருவேளை பாமக நிலைப்படி திமுக கூட போறதா இருந்தா அங்க விசிகே இருக்கு சார். கண்டிப்பா பாமக இருக்கிற கூட்டணியில அவங்க இருக்க மாட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அஷ்யூமா. எந்த மாதிரி கூட்டணி உருவாகும்? விசிகா தான் திமுகவுக்கு பெனிஃபிஷியல் ஃப்ரூட்ஃபுல் அலை. வட தமிழகத்தின் வெற்றி வீரர் சகோதரர் தொல் திருமா தான். அதை கோட்டை விட்டுக்கிட்டு அவர் இந்த அணியை விட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி வெளியே போவாருன்னா உள்ள நுழையதுக்கு டாக்டர் ராமதாஸ் இடம் பிடிக்க பார்ப்பார். கடைசி வரை ராமதாஸ் எதிர்பார்ப்பார். நுழைய மாட்டாருன்னு நமக்கு தெரியும். ராமதாஸ் வந்து கடைசி வரை உள்ள நுழையதுக்கு டைம் பார்ப்பார். ஏன்னா அப்படி நுழைஞ்சா ஜெயித்துருவார். திமுக காங்கிரஸ் பாமகனாலும் ஜெயிக்கும், திமுக காங்கிரஸ் விசிகானாலும் ஜெயிக்கும். இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவன் வெளியேறினா தலித் கிறிஸ்தவர்கள் பாஜக எதிர்ப்பில் உள்ள நின்று பாமகவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. சகோதரர் தொல் திருமாவளவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறேன், நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டீங்க. ப்ரூடண்டான பொலிட்டிஷியன். நான் அதை வெளிவர நான் நினைக்கல. ஒரு இப்சன் பட்ஸை வச்சு பேசுவோம். சகோதரர் தொல் திருமா திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி அந்த இடத்துக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாங்கன்னா தலித் கிறிஸ்தவர்கள் பாஜக எதிர்ப்பில் பாமகவுக்கு வாக்களிக்க சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க. பாமக வெற்றி பெற செய்வாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாமகவுக்கு நின்றுரும். பாமக 2009 பெற்ற தொடர் தோல்விக்கு பிறகு ஒரு வெற்றியை பெற்றுரும். ராமதாஸ் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு. எடப்பாடி கிட்ட போனால் ஸ்டாலின் ஈஸியாக தோற்கடிச்சிருவார். அதனால திருமாவளவன் ஏதாவது தகராறு பண்ணிட்டு போனாருன்னா நாம உள்ள நுழைஞ்சிடலான்னு வெயிட் பண்ணுறாரு. இதை தாண்டி அவர் சௌமியா அன்புமணி சிஎம்மா சொல்லி இது பண்ணலாம். சீமானுக்கு சிஎம் ஆஃபர் கொடுக்கலாம். சீமான் தனிச்சு போட்டின்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. இந்த பெரியார் மேட்டரும் சீமானுக்கும் அவருக்கும் ஒன்றிணையதுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது. ஏன் பல நிரூபிக்காத விஜயை கூட 50-50 அது கூட போகலாம். ஸோ ராமதாஸ் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா ரவீந்திரன் சொல்கிற மாதிரி உள்ளுக்குள்ள பல டேட்டாக்கள் இருக்குது. களம் தெரிஞ்ச அரசியல்வாதி. முக ஸ்டாலின் கலைஞரோட புத்திசாலிங்கிறத தெரிஞ்சவர் டாக்டர் ராமதாஸ். அதன் அடிப்படையில் தான் டாக்டர் ராமதாஸ் வந்து தனிச்சு போட்டிட்டு 4 ஜெயித்தோம், கூட்டணியில் 5 தானா, கூட்டணியில் 5 கூட இனிமே தேராதுங்கிறாரு. கூட்டணியில் ஜெயித்த எம்எல்ஏக்கள் எடப்பாடி ஆள்காட்டே மாறிட்டாங்க. அது ராமதாஸுக்கு இன்னைக்கு பெரிய கோபத்தை கொடுக்குது. அருள் எடப்பாடி காலிலே விழுந்தார். நான் டேட்டா இல்லாமல் எதுவும் பேசுறது இல்லைங்க. எனக்கு எதிராக நிறைய பேர் வயிறு எறிகிறான், பொறாமப்படுறான், தூண்டி விட்டு பல ஐடிவிங்கள் எனக்கு எதிராக வேலை பார்க்குறான். நான் சொல்கிறது டேட்டாவா இல்லையா, ஆதாரம் இருக்கா இல்லையா, நான் சொல்கிறது ஆதாரங்களின் அணிவகுப்பா இல்லையா, அதை ஒத்துக்கிட்டு அடுத்த வேலையை நீங்கள் பாருங்கள். அதுதான் என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே டாக்டர் ராமதாஸ் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை வாடி இருக்குமான் கொக்குன்னு என்ன அரசியல் மாற்றங்கள் நிகழுதுங்கிறதுக்காக பொறுத்திருக்கிறாரு. இன்னொன்று எடப்பாடி கூட கூட்டணி சேர்ந்து அந்த கூட்டணி தோற்று ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டராக வந்துடுறாருன்னு வைங்க. அதுக்கப்புறம் பாமகவுக்கு நிலைமை கடலில் கரைச்ச பெருங்காயம். ஒரு பெரிய கட்சி கூட சேர்த்து விட்டுக்கிட்டு பாமகவுக்கு அடையாளம் அங்கே போயிடும். ஷுவர் ஷாட்டாக ஜெயிக்கும்னா போயிடலாம், அல்லது 35-40 சீட்டு கொடுத்தா போகலாம். ஸோ ராமதாஸ் ரூடு பொலிட்டிஷியன், திறமையான அரசியல்வாதி, டஃப் பார்கெய்னர், எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சவர். ஸோ அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. சும்மா அங்கே தலைமையில் இருந்துக்கிட்டு சென்னையில் இருந்துக்கிட்டு 4 பேர் தன் விருப்பத்துக்கு ராமதாஸ் போவாருன்னு கணக்கு போடாண்டாம். நானும் என் விருப்பத்துக்கு ராமதாஸ் போவாருன்னு கணக்கு போடலை. ஆனால் எல்லா கணக்கையும் போட்டு தெளிவாக போக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் டாக்டர் ராமதாஸுங்கிறத தான் நான் சொல்கிறேன். என் கணக்குக்கு உள்ள ராமதாஸ் ஒன்று நிற்க மாட்டார். பட் அவர் எல்லா கணக்கும் போடுவார். எப்படி நின்னா நம்ம கரெக்டாக இருக்கும், டைரக்ட் ஃபைட் நல்லதா, மல்டி கண்டஸ்ட் நல்லதா, யாரை சிஎம்மாக ப்ரொஜெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லாத்தையுமே அவர் புரிஞ்சு தெரிஞ்சு அரசியல் காய்களை நகர்த்துருவார். இந்த வயசில் இவ்வளோ விருப்பம் உள்ள ஒரு தலைவரை நம்ம பார்த்துருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சி காலத்தில் வந்து திமுக, விசிக, பாமக இதெல்லாம் சேர்ந்து பெரும்பான்மையான தொகையில் பிரித்து கொடுத்து கிட்டத்தட்ட மைனாரிட்டி ஆட்சியை அமைச்சார் அவர் கலைஞர் அவர்கள். தவறு. பொருந்தா கூட்டணியாக போயிட்டு 2011 எனக்கும் விழுப்புரம் எம்பி ரவிக்குமாருக்கும் அதான் பிரச்சனை. 90 சீட்டு வட தமிழகத்தில் ஜெயித்துருன்னாரு. நான் சொன்னேன் இது பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலி தவளை நட்பாயிரும்னு சொன்னேன். நான் எலி தவளை நட்புன்னு சொன்னதெல்லாம் எலி தவளை நட்பாயிருக்குங்க. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதெல்லாம் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். அன்னைக்கு சொன்னேன் எலி தவளை நட்பாயிரும்னு. ரவிக்குமார் வந்து என்ன விமர்சனம் பண்ணாங்க. தென் தமிழகத்தில் வந்து தமிழ் ஜாதி ஒற்றுமையை ரவீந்திரன் துரைசாமி கெடுக்கிறான்னாப்புல. கலை என் தம்பி அவங்ககிட்டே சொன்னாங்க, உங்கள் அண்ணன் வந்து தமிழ் ஜாதி ஒற்றுமை, வன்னியர் பறையர் ஒற்றுமையை கெடுக்கிறான்னு பேசுனாங்க. கண்டிப்பாக எனக்கு அது வேலை இல்லை, அந்த எண்ணமும் நமக்கு கிடையாது. ஆனால் யதார்த்த களம் இது பொருந்தா கூட்டணியாக போகும்னு சொன்னேன்.
கடைசியில் அந்த கூட்டணி தான் வடக்கு ரொம்ப மோசமாக தோத்துது. இன்னும் சொல்லப்போனால் கலைஞருக்கு விஜயகாந்த் கூட்டணி வச்ச பிறகும் நாடார் பெல்ட்டில் 2009 ஓட்டு அதிகம். இன்னைக்கு கனிமொழி அவங்க தென் மாவட்ட பொறுப்பாளரை போட்டிருக்காங்கன்னா திமுக தரப்பு எல்லாத்தையும் பார்த்து தான் கனிமொழி அந்த பொறுப்பாளர் இதாக போட்டிருக்காங்க. ஸ்டாலின் வெரி ஷ்ரூடு லீடர். ஸோ பாமக விசிக கூட்டணி ஒரே அணியில் இருக்குது, பொருந்தா கூட்டணியாக போயிடும், எலி தவளை நட்பாக போயிடும். இது ஏன் ஆணித்தரமான கருத்து. 2011 இதுதான் நடந்தது. ரவிக்குமார் கருத்தை மறுத்தது நான் தான் பேசினேன். நான் பேசினதான் கரெக்டாக வந்தது. சார் 2021 தேர்தலில் வந்து கடுமையாக விமர்சித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நேரடியாக சந்தித்து ராமதாஸ் அவர்கள் கூட்டணிலாம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சு. அந்த மாதிரி திருமாவளவன் நேரில் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்கா? அது அண்ணனும் தம்பியும் செய்ய வேண்டிய முடிவு. நீரடித்து நீர் விளைவதில்லை, ஒரு தாய் மக்கள்னு தான் நின்னாங்க. அந்த தோல்விக்கு பிறகு தான் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த அரசியல் கணக்கெல்லாம் வெற்றியை நோக்கி தான். இன்னைக்கு வெற்றி பெறுறது வரை திமுக கூட்டணி தொடரும் நான் தான் சொன்னேன். இன்டாக்டாக இருக்குன்னு சொன்னேன். ஜோதி பாசு மாதிரி ஸ்டாலின் அதை வச்சுக்குவாருன்னு சொன்னேன். உண்மை. ஸோ இந்த வெற்றியை தான் எல்லாரும் சுவைக்க விரும்பாங்களே தவிர தோற்று போன ஒருத்தருக்கு அந்த வெற்றியில் பங்கு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. அப்படி தெரியாதனமாக 11 பங்கு கொடுத்து தான் பொருந்தா கூட்டணி ஆகி திருமாவளவனும் பல ஆண்டுகள் காலி ஆகிட்டார். அப்புறம் இப்போ தான் 2019 பிறகு ரிவைவல் வந்து ஜம்மனி போயிட்டுருக்கிறாரு. ஸோ நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த இடும்பவன கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நயன்தாராவுக்கு கூட்டம் வருது, சந்தானம், வடிவேலு, திரிஷா யாருக்குனாலும் கூட்டம் வரும், கூட்டம் வரதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு விஜய் விமர்சித்து பேசியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சரியான கருத்து. தம்பி இடும்பாவனுங்க கருத்தை சீமான் முதல்ல பேசியிருக்கணும். நான் இந்த கருத்தில் தெளிவாக இருக்கிறேன். விஜய்க்கு ஓட்டு இல்லைங்கிறதுக்கு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். தலைவா பட பிரச்சனையோட விஜய் கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்த்தாரு. அது ஒரு ஹோட்டலில் பார்த்தாரு. கூட இருந்தது ஈஸ்வரண்ணா இருந்தாப்புல. ஈஸ்வரண்ணா அந்த ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பி கொடுத்து நான் இருந்தேன் நேனையாண்ட சொன்னாப்புல. அவர் கேண்டிடேட்டாக இருந்தார், பொள்ளாச்சி கேண்டிடேட்டாக ஈஸ்வரண்ணா இருந்தார். அந்த ஸ்டில் இங்கே இருக்குது, மறைக்கவும் முடியாது. விஜய் மோடியை போய் பார்த்த அந்த வாரத்தை என்னாச்சு? விஜய் ஆதரவாளர்கள்லாம் என்டிஏக்கு ஒர்க் பண்ணக்கெல்லாம் போனாங்க. 2011ஆம் ஆண்டு அணில் மாதிரி உதவுனதாட்டு எஸ்.ஏ. சந்திரசேகரன் சொன்னார். அதனால தான் நீ எல்லாம் உதவலப்பா, அது என்கிட்ட இல்லை, வச்சுக்காதீங்கன்னு தலைவா படத்தை காலி பண்ணாங்க. தவறு, அது வேறு விஷயம். நோக்கம் இதுதான். என்ன பெரிய ஃபோல்ட்ஸு, அணில் மாதிரி உதவினியா, அடித்து நொறுக்குவேன் தலைவா படத்தைன்னு ஜெயலலிதா நொறுக்குனாங்க. அப்போ தான் அந்த கிண்டல் அடிப்பானே, அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாற்றம்மா. பழப்பவாதம் தானே பண்ணீங்க. ஐயா சீனிவாச ஐயங்கார் மகன் சுதந்திர போராட்ட ரத்தம் விஸ்வரூபம் படத்தில் ஜெயலலிதாவை சரண்டர் ஆகி பேட்டி கொடுக்க வச்சாரா இல்லையா? ராஜ்நாத் சிங் விஸ்வரூபம் படத்துக்காக பேசுனதும் கமல்ஹாசன் டைரக்டாக தமிழ்நாடு சேர்த்தே கேஸ் போட்டிருந்தார். கமல்ஹாசன் அவன் சுதந்திர போராட்ட ரத்தங்க, சுத்த வீரங்க கமல்ஹாசன். சீனிவாச ஐயங்கார் நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு குடும்பங்க. அதை நீங்கள் யார்கிட்ட எதிர்பார்ப்பீங்க? நோ, அதெல்லாம் சான்ஸே இல்லை. சரி, அடுத்த கட்டம் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை வீடு தேடி வந்து பார்த்த மோடியை இவர் கோயம்புத்தூரில் போய் விஜய் பார்த்தார். மறுக்க வரல. என்ன ஆச்சு உங்கள் செல்வாக்கு? சீமானை பயன்படுத்தி ஈழப்பிரச்சனையை முன்னிறுத்தி ஈழப்பிரச்சனையால் 6% வாக்கை ஜெயலலிதா அதிகப்படுத்தி 45% வாக்கெடுத்து 37 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அப்போ 2011 இதில் விஜய்க்கு ஒன்றுமே இல்லைன்னா உடனே கண்ணை மூடிட்டு சொல்ல மாட்டேன், காழ்ப்புணர்ச்சியில் சொல்ல மாட்டேன். விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணினாங்க, மறுக்க வரல. ஓரளவு சின்ன கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அதை ஜெயலலிதா ஒத்துக்க தயாரில்லை. நீங்கள் மோடியை போய் பார்த்ததுமே அதை அன்டூ பண்ணிவிட்டு அவங்க 45%க்கு போயிட்டாங்க. அப்போ பல நிரூபிக்காத உங்களால் பெருசாக ஒன்றும் அங்கே சாதிச்சு காட்ட முடியல. அடுத்து பாருங்கள், நாணயமாக அவங்க ரசிகர்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கங்கிறத நான் 2011க்கு சொல்கிறேன். 14 ஜெயலலிதா ஹீரோ ஆக்கிட்டாங்க விஜயை. ஆனால் 11 கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கங்கிறதே நான் ஒத்துக்கிறேன். விக்கிரவாண்டியில் கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தார். நான் தான் சொன்னேன், காசுக்கு விஜயால பிரயோஜனம் கிடையாதுன்னு. சீமான் கூட பேசினார், அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருவான்னு. விஜய் ஒரு மேட்ரும் கிடையாது, ஃபேக்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இத்தனை நாள் தம்பின்னு சீமான் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தார். ஓட்டில் ஒன்றும் கிடையாதுங்கிறது விக்கிரவாண்டியில் புருவான பிறகு தானே அஜித் அண்ணா பைக்கு, சீமான் ஜன்னா மைக்குன்னு ஈரோடு கிழக்கில் பேசினாங்க. நான் சொல்கிறது பாயிண்டாக தான் பேசினேன். சீமான் பேசியும் பிரயோஜனம் இல்லைன்னு தானே சொல்கிறேன். பல நிரூபிக்காத விஜய்க்கு ஒன்றும் இல்லைன்னு தானே சொல்கிறேன். இடும்பாவனம் கார்த்திக் பேசுகிறது கரெக்டு. சந்தானத்துக்கு கூட்டம் வரும், கொஞ்சம் வன்னியர் ஓட்டை கூட திமுக அணிக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டும் பண்ணலாம். பிரச்சாரம்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். பண்ணலாம். பிரச்சனை வன்னியர்களில் ஒரு பாப்புலராக தான் சந்தானம் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச வன்னியர் வன்னியர் சந்தானம் எங்காள்னு சொல்லுவாப்பில். ஸோ சந்தானம் பிரச்சாரம் பண்ணால் வன்னியர்கள் மத்தியில் ஒரு இது இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய மைனஸும் இருக்காது, பெரிய ப்ளஸும் இருக்காது.
அவ்வளோதான். ஒரு திமுக கேடர்ஸ் வைப்ரண்ட் ஆவாங்க. அதே மாதிரி தான் பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்குள்ள நிலைமை. அது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டனால தான் பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரவீந்திரன் துரைசாமிக்கு கருத்தை மதிச்சார். ஆதவர்ஜினா கருத்தையோ ஜான் ஆரோக்கியசாமிக்கு போலி பிரச்சாரத்தையோ எடப்பாடி பழனிசாமி மதிக்கல. ரவீந்திரன் துரைசாமி நமக்கு எதிராக இருந்தாலும் அவன் சகாதேவ மாதிரி நியாயத்தை சொல்லுவான்னு என் கருத்தை மதிச்சார். ஸோ இடும்பாவனம் கார்த்திக் சொல்றது கரெக்டு தான். அல்லு அர்ஜுன் புஷ்பா எவ்வளோ பெரிய ஸ்டார், அவர் பிரச்சாரம் பண்ணி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு என்ன வந்து ஒன்றும் வரலையே, மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பவன் கல்யாணோட 2 மடங்கு கூட்டம் வந்து கரண்ட்ல உள்ள ஸ்டார் ஓட்டு என்ன வந்து வேடிக்கை பார்த்தான், சந்தோஷமா பார்த்துட்டு போனான். சரத்குமார் ராதிகா திருமங்கலம் என்ன வந்து. ஸோ கூட்டம் வேறு வாக்கு வேறு. வாக்கு விஜயகாந்த் மாதிரி நீங்கள் நிரூபிக்கணும், கமல்ஹாசன் மாதிரி நிரூபிக்கணும். விஜய் இன்னைக்கு கூட்டம் சேர்க்கக்கூடியவர் தான், பலத்தை நிரூபித்தவர் அல்ல. நீ எத்தனை இதை வச்சு பேசினாலும் கோயம்புத்தூரில் போய் பல்பு வாங்குற 2014 பேசும். விக்கிரவாண்டியில் போலரைசேஷனுக்கு எதிராக களத்துக்குள்ளே வர முடியாமல் நோட்டாவுக்கே ஓட்டு கீழே போனது பேசும். இதை வச்சு தான் எடப்பாடியை மதிப்பு மரியாதை கொடுப்பாரு. நிரூபிங்க, விஜயகாந்த் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி என்ன நிரூபிக்கீங்களோ அது ரியல். சீமான் நிரூபிச்ச 8.2 ரியல். நீங்கள் 26ல் நிரூபிச்சா அது ரியல். இப்போ விடுறதெல்லாம் ரீல். மணியிலிருந்து அத்தனை சீமான் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவங்க நிரூபிக்கப்பட்ட 8.2க்கும் காகித புலி விஜய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் ரீல் விடுறவங்கெல்லாம் இந்த அறிவு நாணயமற்ற செயலை தான் செய்துட்டு இருக்காங்க. நீங்கள் நிரூபிங்க, அது உங்கள் ஓட்டு. நிரூபிக்காத வர இடும்பாவனம் கார்த்திக் விமர்சனம் சரி. பாமகவின் மாநாட்டிற்கு நாம் தமிழ் சீமான் அழைப்பு விடுத்திருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, அடுக்குமொழி பேசுறவங்க பின்னாடியும் நடிகைகள் பின்னாடி போகாதீங்க, ஏன் பின்னாடி வாங்கன்னு சொல்றாரு. இந்த விமர்சனம் எப்படி சார்? டாக்டர் ராமதாஸ் சீமானை மதிக்கிறாரு, அழைப்பு கொடுக்குறாரு, அதுக்கு இது பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் ராமதாஸ் சீமான சிஎம் கேண்டிடேட்டே ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்க தான் நான் உணர்றேன். அதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை. சீமான் 214 தனிச்சு போகிறாருன்னு சொல்லும்போது, மாநாட்டில் கலந்துக்கலன்னு சொல்லும்போது அதில் இல்லை. அவர் அன்புமணி தன் வாக்குகள் சீமான்கிட்டையும் விஜய்கிட்டையும் போகக்கூடாதுங்கிறதுக்காக அணகட்டுறார். சார், நீங்கள் பல பேட்டிகளை வந்து 8% இந்த மாதிரி கண்டிப்பாக நாம் தமிழருக்கு 16% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க சார். அதெல்லாம் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமா? ஒரு சில தொகுதிகள் வெற்றி வாய்ப்பை நோக்கி நகரலாம். சார், இது வரைக்கும் எங்கள் கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.